Hi everyone, இன்னைக்கு நம்ம Solve Me If You Can செஷன்ல unknown seating with variable பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு வந்துட்டு ஒரு prelims level question மாதிரி தான் இருக்கும். பட் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும். அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எப்படி எலிமினேட் பண்றது, எப்படி சீக்கிரம் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டாக் அண்ட் மார்க் டெலிகிராம் குரூப்ல இதுவரை நீங்க ஆட் ஆகல அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க. Then if you are interested, subscribe to Unacademy Plus. And top educators வந்துட்டு top batches கொடுத்துட்டு இருக்காங்க. March 24th ல இருந்து நிறைய batches start ஆகுது. Then SBI Clerk 2021 க்கான accelerator batch March 24th ல இருந்து start ஆகுது. CET 2021 க்கான batchesum start ஆகுது March 24th ல இருந்து. 3 more batches March 24th ல start ஆகுது. Target SBI PO 2021, Target IBBS PO 2021, then foundation batch for all SBI exams. The நம்ம நரேசர் reasoning by narration சொல்லிட்டு 14th April ல இருந்து 23rd April வரை மார்னிங் 9 AM க்கு ஒரு crash course கொடுக்குறாங்க. நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். தென் அதே மாதிரி ட்ரையல் மார்க் ஃபார் SBI கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க 12 PM க்கு 7th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வரை. இதுலேயும் நீங்கள் 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் கோர்ஸ் GA by நரேசர் அப்படின்னு சொல்லிட்டு 9 PM க்கு 31st மார்ச்லேருந்து 13th ஏப்ரலில் கொடுக்குறாங்க. இதுலேயும் நம்ம நரேசர் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்த கோர்ஸ் எல்லாம் வந்துட்டு Unacademy ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன். அகெயின் ஒரு 3 கோர்சஸ் வருது. அது வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் அதுலேயுமே வந்துட்டு நீங்கள் டாக் அண்ட் மார்க் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். 31st மார்ச்லேருந்து 13th ஏப்ரல் வரை GA by நரேசர். அண்ட் 14th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வரை கிராஷ் கோர்ஸ் ஃபார் IBBS PO. தென் 7th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வரை ட்ரையல் மார்க் ஃபார் SBI கிளர்க். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் Unacademy காம்பேட் டெஸ்ட் பற்றி. இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எவ்ரி சண்டே 10 AM நடக்குது. 1 hour டெஸ்ட் தான், நீங்கள் மொபைலில் அட்டன் பண்ணலாம். நம்ம நரேசர் கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், Unacademy சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். 1 monthலேருந்து 2 years வரை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். நம்ம நரேசர் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். For more information, contact Naresh Kumar sir. ஓகே, இப்போ கொஷனுக்குள்ளே போயிடலாம். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, certain number of people are sitting in a row facing north அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, க்ளூஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா நார்த் ஃபேஸ் பண்ணி ஒரு சில பீப்புள் வந்துட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக க்ளூஸ்குள்ளே போயிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, 2 persons sit between P and M அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங் வேறு வந்த மாதிரி இருக்கே. எஸ், 4 persons sit between T and P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லைனை நெக்ஸ்ட் ஸ்லைடில் காப்பி பண்ணாமல் விட்டுட்டேன், அது மட்டும் இங்கே பார்த்துக்கலாம். 4 persons sit between T and P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Tக்கும் Pக்கும் இடையில 4 peoples உட்காந்துருக்க போகிறாங்க. ஸோ T 1 2 3 4 peoples வந்துட்டு Tக்கும் Pக்கும் இடையில உட்காந்துருக்காங்க. அண்ட் T லெஃப்ட் சைட் தான் வருவாங்க, P ரைட் சைட் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ P இங்கே கூட இருக்கலாம், T இங்கே கூட இருக்கலாம். இப்போதைக்கு 2 பாசிபிலிட்டி வந்திருக்கு. தென் என்ன சொல்கிறாங்க, 2 persons sit between P and M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Pக்கும் Mக்கும் இடையில 2 persons இருக்க போகிறாங்களாம். ஓகே, இந்த சைடும் வரலாம், இந்த சைடும் வரலாம். அதே மாதிரி இந்த கேஸ்லேயும் இந்த சைடும் வரலாம், இந்த சைடும் வரலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, J and N are immediate neighbors of M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. M இங்கே இருக்காங்க அப்படின்னா J and N are immediate neighbors அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி J இங்கே வரலாம் அல்லது J இங்கே வரலாம், N இங்கே வரலாம் அல்லது N இங்கே வரலாம். இது இன்வர்ஸில் கூட வரலாம். அண்ட் இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ண ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணலாம். The one who likes orange sits immediate right of N அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட
இமீடியேட் ரைட்டில் ஆரஞ்சு உட்காந்துருக்க போகிறாங்க. அண்ட் எம் டஸ் நாட் லைக் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் சப்போஸ் நம்ம என் இங்கே வச்சோம் அப்படின்னா என்னோட இமீடியேட் ரைட்டில் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைப்போம். பட் அவங்க சொல்லிட்டாங்க எம்முக்கு ஆரஞ்சு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ என் இங்கே வரமாட்டாங்க, என் இங்கே தான் வரப்போகிறாங்க, ஜே இங்கே தான் வரப்போகிறாங்க. இது நமக்கு தெரிஞ்சிச்சு. தென் ஜே பற்றி வேறு ஏதாச்சும் க்ளூஸ் கொடுத்துருக்காங்களா? ஜே, எம், என், டிபி பற்றி வேறு ஏதாச்சும் க்ளூஸ் கொடுத்துருந்தா நமக்கு பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு இந்த சைடு ஒவ்வொரு கேஸ்லேயுமே 2 பாசிபிலிட்டிஸ் வருது. எம் இங்கே கூட வரலாம் அல்லது எம் இங்கே கூட வரலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ணுறதுக்காக க்ளூஸ் சர்ச் பண்ணலாம். மோர் தென் 3 persons sit between J and T அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் சப்போஸ் நம்ம பிக்கும் எம்முக்கும் இடையில 2 பேருன்றனால நம்ம எம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஜே இந்த இடத்துல வரும். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? மோர் தென் 3 persons sits between J and Tன்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பக்கத்தில் வரக்கூடாது அப்போ. ஸோ எம் வந்துட்டு இந்த சைடு தான் வரப்போகிறாங்க. ஸோ எம் நம்ம இங்கே போட்டோம், ஜே இங்கே போடுறோம், என் இங்கே போடுறோம். இப்போ மோர் தென் 3 persons உட்காந்துருக்காங்க. இந்த கேஸ் சால்வ் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம இந்த கேஸ்க்கு வரலாம். இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜே வந்துட்டு இந்த இடத்துல வரும், எம் இந்த இடத்துல வரும், என் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ஜே வந்தாங்க அப்படின்னா மோர் தென் 3 persons சொல்லியிருக்காங்க, இங்கே 2 persons தான் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இந்த சைடு தான் அப்போ நம்ம எம்மை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஜே உட்காந்துருப்பாங்க, இந்த இடத்துல என் உட்காந்துருப்பாங்க. இப்போ மோர் தென் 3 persons வந்துட்டாங்க. இப்போ நம்ம இதுவரை சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பாயிண்ட் பாருங்கள். அண்ட் என்னோட ரைட்டில் ஆரஞ்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்னோட ரைட்டில் ஆரஞ்சு உட்காந்துருக்காங்க. தென் ஒன்லி 1 person sits between the one who likes orange and y அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரஞ்சு இங்கே இருக்காங்க, அப்போ y நம்மளால் இந்த இடத்துல போட முடியாது. ஸோ 1 person தள்ளி இந்த பக்கம் y போட்டாச்சு. அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தோன்னா இங்கே y போட முடியாது. ஸோ இந்த இடத்துல y போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? y is 8th from the right end அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா y வந்துட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ ரைட் எண்ட்லேருந்து y வந்துட்டு 8th அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல இதுவரை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேஷ் எல்லாம் மேலே இருக்க பாசிபிலிட்டிக்கு போட்ட டேஷ். ஸோ இங்கே இதுவரை தான் இருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 இப்படி பார்த்தா 8th y ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வரை தான் இருக்க போகிறாங்க கீழே இருக்க பாசிபிலிட்டியில். மேலே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கடுத்து 7 மெம்பர் வருவாங்க. இந்த ஒய்க்கு அப்புறம் 7 மெம்பர்ஸ் வருவாங்க. 2 persons sits between y and the one who likes yellow அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்மளால் எல்லோ போட முடியாது. ஸோ இந்த சைடு நம்ம எல்லோ போடுறோம். இந்த இடத்துல எல்லோ வருவாங்க. சாரி, ஒய்யுக்கும் ஆரஞ்சுக்கும் இடையில ஒன்லி 1 person தான் சொல்லியிருக்காங்க. நம்ம 2 persons ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒய் வருவாங்க, அப்போ இந்த இடத்துல எல்லோ வருவாங்க. அதே மாதிரி இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா? ஆரஞ்சு ஒய்க்கு 1 person ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. தென் வேறு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? 2 persons sits between y and the one who likes yellow அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் பார்த்தோன்னா எல்லோ எங்கேயும் வரலாம், எல்லோ இந்த சைடும் வரலாம். ஸோ எல்லோ நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்கேயும் எல்லோ வரலாம் அல்லது இங்கேயும் எல்லோ வரலாம். அதே மாதிரி இங்கேயும் எல்லோ வரலாம், இந்த சைடும் எல்லோ வரலாம். S is an immediate neighbor of the one who likes yellow. எல்லோவுக்கு பக்கத்தில் எஸ் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இப்படியே ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இது ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் க்ளூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த இடத்துல பாருங்கள், எஸ் டஸ் நாட் லைக் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் வந்துட்டு இந்த இடத்துல வரமாட்டாங்க. இந்த கேஸில் எஸ் வந்துட்டு இந்த இடத்துல வரமாட்டாங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒய்யுக்கும் எல்லோவுக்கும் இடையில 2 persons இருப்பாங்க. அண்ட் எல்லோவோட அட்ஜசன்ட்டில் எஸ் வருவாங்க. இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லோ இங்கே வச்சா எஸ் இங்கே வரணும். பட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோ வந்துட்டு நம்ம இங்கே வைக்க போகிறோம், அப்போ எஸ்ஸு இங்கே வைக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 persons sits between y and yellow. ஸோ எல்லோ இங்கே வச்சோம் அப்படின்னா எஸ் இங்கே போடணும். பட் எஸ் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒய்க்கு அப்புறம் 7 people நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 6 7. ஸோ ஒய்க்கும் எல்லோக்கும் இடையில் 2 people இருப்பாங்க.
அண்ட் எல்லோவோட அட்ஜசன்ட்டில் எஸ் வருவாங்க. மேபி எஸ் இங்கே கூட வரலாம் அல்லது எஸ் இங்கே கூட வரலாம். தென் 2 person sits between, இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்லி 1 person sits between P and the one who likes red அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் இங்கே கூட வரலாம் அல்லது ரெட் இங்கே கூட வரலாம். அதே மாதிரி இந்த கேஸ்லேயும் ரெட் இங்கே வரலாம் அல்லது இங்கே வரலாம். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, 4 person sits between S and D who does not sits at any of the extreme end அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 4 persons அப்படின்னும் போது இந்த சைடு நம்மளால் போட முடியாது, 3 peoples தான் இருக்காங்க. ஸோ இந்த சைடு தான் நம்ம போடணும். 1 2 3 4. ஸோ டி இந்த இடத்துல வருவாங்க. எஸ் இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் எஸ் இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா 1 2 3 4 இந்த இடத்துல டி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கீழே பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 டி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் டி வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும்தான் வருது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 டி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தோன்னா ஒய் வந்துட்டு ரைட் எண்டிலேருந்து 8th மெம்பர்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ இங்கேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9th மெம்பராக போட்டிருக்கோம். ஸோ ஒரு டேஷ் வந்திருக்காது. இப்போ பார்த்தா கரெக்டாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 இப்போ தான் 8th மெம்பராக இருக்காங்க. ஆக்சுவலி இந்த 2 டேஷும் கிட்ட இருக்கனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகி எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம். ஸோ இந்த கேஸில் பார்த்தோன்னா டி வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்துட்டாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆகிருக்கும். டி எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்துட்டாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆகிருக்கும். ஸோ இந்த சைடு நம்ம வச்சு பார்க்கலாம் டி ஃபிக்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. 1 2 3 4 ஆல்ரெடி என்ன இருக்காங்க, இந்த இடத்துல டி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹோல் கேஸே வந்துட்டு எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது. இப்போ பார்க்கலாம். M and the one who likes red or not immediate neighbors அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிக்கும் ரெட்டுக்கும் இடையில ஒரு மெம்பர் இருக்க போகிறாங்க. அண்ட் ரெட் வந்துட்டு எம்மோட நெய்பராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெட் இந்த சைட் வர வாய்ப்பு இல்லை. ஸோ ரெட் வந்துட்டு இந்த சைட் தான் வருவாங்க. அண்ட் 13 person sits between D and Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைட் போட்டோன்னா 13 persons வரமாட்டாங்க. ஒய்யோட ரைட்டில் 7 பேர் தான் இருப்பாங்க. டியோட ரைட்டில் இப்போ 8 members தான் இருப்பாங்க. ஸோ இந்த சைட் தான் நம்ம 13 members போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 members அடுத்து Q இருக்காங்க. அண்ட் 2 persons sits between Q and the one who likes green அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ green either இதாக இருக்கலாம் அல்லது இந்த சைடாக கூட இருக்கலாம். The one who likes green sits second from the left end அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம க்ரீன் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டில் க்ரீன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் க்ரீனுக்கும் க்யூக்கும் இடையில 2 பேர் இருப்பாங்க. ஸோ 1 person இங்கே ஒரு 1 person. ஸோ செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் க்ரீனுக்கும் க்யூக்கும் இடையில 2 persons இருக்காங்க. U is an immediate neighbor of the one who likes green அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and not more than 4 persons sit between T and U அப்படின்னு சொல்லியிருக்காங்க. green பக்கத்தில் U வர போகிறாங்க. ஸோ இங்கே 2 கேஸ் வரும். U இங்கே இருக்கலாம் அல்லது U இங்கே இருக்கலாம். அதுக்காக தான் இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. Tக்கும் Uக்கும் இடையில more than 4 persons இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம U வச்சோன்னா 1 2 3 4 5 6 persons வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளால் U ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல U ஃபிக்ஸ் பண்ணோன்னா 1 2 3 4 மோர் தென் 4 இல்லை, 4 தான் கரெக்டாக இருக்காங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுதான். நோட் பண்ணிக்கோங்க. ஒருக்க டிக்டேட் பண்ணிடுறேன் ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸ்பேஸ் க்ரீன் U ஸ்பேஸ் Q டபுள் ஸ்பேஸ் T டபுள் ஸ்பேஸ் ரெட் ஸ்பேஸ் P ஸ்பேஸ் JMN ஸ்பேஸ் DY ஸ்பேஸ் ஸ்பேஸ் எல்லோ எஸ் அதுக்கப்புறம் 3 ஸ்பேஸ். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு ஒரு மாட்ரேட் லெவல் பசில் தான். இது மெயின்ஸில் கேட்பாங்க. கேட்டாலும் ஒரு 3 questions தான் வச்சு கேட்பாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு
எல்லா கொஷின்ஸ்க்குமே எல்லா பசில் எல்லா சீட்டிங்ஸுமே 3 to 4 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. 5 கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறது ரொம்ப ரேர். 5 கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அந்த பசிலை நம்மளால் தொடவே முடியாது. ½ an hour எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மெயின்ஸில் கேட்குறாங்க. ஆனால் 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க இந்த சீட்டிங்கில் இருந்து அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வர்றது. உங்களுக்கு வந்துட்டு இது ப்ரிலிம்ஸ்க்கு கேட்பாங்களா மெயின்ஸ்க்கு கேட்பாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கு. நம்ம பார்க்குற எல்லா சம்ஸுமே மெயின்ஸ்க்கான சம்ஸ் தான், பட் ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். இதே கான்செப்ட் தானே ப்ரிலிம்ஸ்க்கும் வரப்போகுது. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.